Hi all, welcome back to Makkal's Read and Lead audio podcast. This is Ganika Jaipal. நம்ம த மங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி அப்படிங்கிற புக் பற்றி இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். அதில் போன எபிசோடில் ஜான் ஜூலியன் மேண்ட்லே கிட்ட கேட்பார், தன்னோட வாழ்க்கையோட அல்டிமேட் கோல் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஜான் ஜூலியன் மேண்ட்லே கிட்ட கேட்பாரு. அதுக்கு ஜூலியன் மேண்ட்லே அதை தேடி நீ ஓடு, அதை நோக்கி போ, அப்போ தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஜான் திருப்பி ஜூலியன் மேண்ட்லேவை கேட்பாரு, அப்படி ஒரு வேளை அதை நான் கண்டுபிடிச்சி அதை நோக்கி நான் போனாலும் அது எனக்கு உண்மையாலுமே சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஜூலியன் மேண்ட்லே, அது உனக்கு சந்தோஷத்தை தரும் தராதுங்கிறது உன்னோட கையில் தான் இருக்குது. ஏன்னா உன்னோட வாழ்க்கை உன்னோட கையில் இருக்குது, உனக்கு என்ன தேவைங்கிறது உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஜானோட வாழ்க்கை முறையை பார்க்கும்போது ஜூலியனுக்கு தான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் ஜான் இருக்காரு அப்படிங்கிறது புரிய வரும் இல்லையா. அதுக்காக ஜூலியன் என்ன பண்ணுவாருன்னா, ஜான் கிட்ட அவரோட வாழ்க்கையோட பர்பஸ் இல்லை கோல் நோக்கி போகிறதுக்கு ஒரு பெட்டர் அட்வைஸ் இல்லை பெட்டர் வே இல்லை யோகி ராமன் சொல்லி கொடுத்த ஒரு 2-3 டெக்னிக்ஸ் சொல்லுவார். ஏன்னா ஜான் ரொம்ப பணம் சம்பாதிக்கிறதுலேயே முழுகி இருப்பார் இல்லையா. ஸோ இப்போ அவரை தன்னோட லைஃபோட முக்கியமான ஒரு கோலை நோக்கி ஓட வைக்கணுங்கிறத விட அதை நோக்கி பயணப்படுத்தணும் அப்படிங்கிறது ஜூலியன் மேண்ட்லேயோட மைண்ட் செட்டாக இருக்கும். அதே மாதிரி ஜான்க்கும் ஆரம்பத்தில் புரியாது, ஜூலியன் மேண்ட்லே கிட்ட பேச தான் புரியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜான் கேட்பார், அப்படி ஒரு வேளை நான் என்னோட கோலை நோக்கி போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எப்படி என்னோடய வாழ்க்கையில் நான் இழந்த பொறுமையை கொண்டு வர்றது, என்னால் இப்போ இருக்கிற உலகத்தில் எவ்வளோ வேகமாக நான் வளர்றனோ அவ்வளோ என்னால் சம்பாதிக்க முடியும், ஆனால் அதை விட்டுட்டு என்னால் திடீர்னு கோல் நோக்கி ஓடுறதுனா எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஜூலியன் மேண்ட்லே ஒரு 2-3 டெக்னிக் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் தி ஹார்ட் ஆஃப் தி ரோஸ் அப்படின்னு. இதில் என்ன சொல்லுவாருன்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரோஸ் எடுத்துகிட்டு அதோட சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அதையே உத்து பார்க்கணும். அதை உத்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மைண்டில் எந்த ஒரு தாட்டோ இல்லை எதை பற்றியுமே நம்ம யோசிக்கக்கூடாது, வெறும் அந்த ரோஸை பற்றி மட்டும்தான் பார்க்கணும். இந்த டெக்னிக்கோட ப்ரைம் எய்மே நம்ம மைண்டை காம் டவுன் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட்டடாக பார்க்கும்போது நம்மளோட மைண்ட் வேறு எங்கேயுமே அலையாது, அந்த ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும்தான் நம்ம யோசிப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி யோசிக்கும் போது நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அப்போ நம்மளால் இன்னும் பெட்டராக யோசிக்கலாம், நமக்கு இன்னும் என்ன தேவை அப்படிங்கிறத யோசிக்கலாம் அப்படின்னு ஜூலியன் மேண்ட்லே சொல்லுவார். அடுத்தது ஒப்போசிஷன் திங்கிங். ஒப்போசிஷன் திங்கிங்னா ஒன்றும் கிடையாது. இப்போது நம்ம மைண்ட் எந்த டைமில் எப்படி திங்க் பண்ணுங்கிறது நமக்கு தெரியும். அதுவே ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனில் இருக்கும் போது நம்ம மைண்ட் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் திங்க் பண்ணும். அந்த சுச்சுவேஷனில் நம்ம மைண்டை நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு மனசில் நெகட்டிவான தாட் வருதுன்னா அதை லைக் இம்மீடியட்டாக இல்லைனாலும் ரொம்ப நேரம் அதுலேயே நம்ம யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ட்ரைங் இட் டு சேஞ்ச் இன்டு பாசிட்டிவ் வே. நெகட்டிவ் தாட் வருது அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவ் தாட்டோட நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் ஒரு ஒர்க் பண்ண முடியுமா, இல்லை நான் ஒரு 1 month கண்டினியூஸாக சுகர் கட் பண்ண முடியுமா, என்னால் ஒரு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற இடத்துல கண்டிப்பாக என்னால் முடியும், அட்லீஸ்ட் ட்ரை ஆகுது பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்போசிஷன் திங்கிங்கை நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது நெகட்டிவ் வேல இருந்து நம்ம அட்லீஸ்ட் பாசிட்டிவ் வேக்கு மைல்டாவது மூவ் ஆகும். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் க்ரோத். நம்மளால் ஒரு ஸ்டெப் அஹெட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை தான் நம்ம வாழ்க்கையில் பண்ணுவோம். இதுதான்
நிஜம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த ஆப்போசிஷன் திங்கிங் வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் போக போக நமக்கே வந்து பழகிடும். ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது நம்ம வந்து அதுக்கு கம்ப்ளீட் லைக் ஆப்போசிட்டில் பாசிட்டிவாக யோசிக்கணுங்கிறது கிடையாது. என்னால் இந்த சுச்சுவேஷனை மாற்ற முடியும், என்னால் முடியும், இல்லை அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நம்ம ட்ரை பண்ணோம்னாலே நம்மளால் நிறைய விஷயங்கள் மாற்ற முடியும், நம்மளால் வந்து நம்ம நினைக்கிற விஷயத்த அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி த சீக்ரெட் ஆஃப் த லேக் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. சீக்ரெட் ஆஃப் த லேக்னா ஒன்றும் கிடையாது. யோகி ராமன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, அங்கே இருக்கிற சேஜஸ் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்டோ இல்லை ஏதோ அவங்களுக்கு வந்து லைக் மைண்ட் டிஸ்டர்ப்டாவோ ஏதாவது இருக்குன்னா அவங்க இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு லேக் ஒன்று இருக்குமாமா. அந்த லேக்குக்கு வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி லைக் அவங்க போகணும். அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு அந்த லேக்கில் வந்து ஐஸ் கோல்டு வாட்டர், அதாவது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அந்த தண்ணியில் வந்து அவங்க போய் நிற்பாங்க. எதனாலனா அவங்கள வந்து இட் இஸ் லைக் அவங்க மைண்ட் பாடி ரெண்டையுமே வந்து காம் டவுன் பண்ணுறதுக்காக. இப்போ இதுவே ஒரு நெகட்டிவ் திங்கிங் வந்தால் நமக்கு எப்படி இருக்கும், நம்மளால் அது முடியுமா முடியாதா பண்ண முடியுமா, ஒரு நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா, அதை வந்து குறைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐஸ் கோல்டு வாட்டரில் போய் நிற்பாங்க. அப்படி நிற்கும் போது என்ன ஆகும்னா ஸ்டார்டிங்கில் வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து ஜூலியன் மேண்ட்லே சொல்கிறாரு. ஸோ இந்த 3 டெக்னிக்லேயுமே ஜென்ரலாக வந்து நம்ம பார்த்தோம்னா, ஒன்று ஒரு வேகமாக ஓடிட்டுருக்க வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் கொடுத்து யோசிக்கணும். இஃப் நாட் நெகட்டிவ் தாட் வந்தால் அதை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுங்கிறது கிடையாது, ஒரு சின்ன பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுத்து சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணுங்கிறது கிடையாது. அந்த ஒரு டென்ஸ் மொமெண்ட்டில் எப்படி நம்மளை ஸ்லோ டவுன் சில் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோகிராமன் வந்து ஒரு 3 டெக்னிக்ஸ் சொல்லியிருக்காரு. இதில் வந்து நம்ம எதை வேணாலும் அடாப்ட் பண்ணிக்கலாம், இதுதான் நம்ம பண்ணணும்னு கிடையாது. பட் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது லைஃப்பில் தெரியும். அண்ட் அதே மாதிரி ஜூலியன் மேண்ட்லே எதுவும் சொல்லுவார், லைஃப்பில் வந்து அச்சீவிங் விஸ்டம் இஸ் நாட் த திங், பட் மெயின்டைனிங் இட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா லைஃப்பில் ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுறது ஈஸி, ஆனால் அதை வந்து லைஃப் லாங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கொண்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து ஜூலியன் மேண்ட்லே சொல்லுவார். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லுவார். அது என்னென்னா, நம்ம வாழ்க்கையோட ஒரு குவாலிட்டி எப்படி இருக்குன்னா குவாலிட்டி ஆஃப் தாட் பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. அது எப்பயுமே வந்து உண்மைதான். நம்ம என்ன மனசில் அடிக்கடி யோசிக்கிறோம் நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அது பாசிட்டிவாக வேணாலும் இருக்கலாம், நெகட்டிவாக வேணாலும் இருக்கலாம். தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் திங்கிங் அப்படின்னு ஜூலியன் மேண்ட்லே சொல்கிறாரு. அதே மாதிரி ஜான் வந்து இந்த 3 டெக்னிக்ஸை கேட்கும் போது அவருக்கு வந்து இதனை இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, நம்மளால் பண்ண முடியாமல் ஒன்றும் போயிடாதே அப்படின்னு வந்து ஜான் யோசிப்பார். ஆனால் ஜூலியன் மேண்ட்லே சொல்லுவார், ஒன்றொன்னா ட்ரை பண்ணு ஜான், எல்லாத்தையும் பண்ணணும்னு ட்ரை பண்ணாத, பொறுமையாக பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஜான் ட்ரை பண்ணும் போது அவரால் ஒன்று கூட லைக் அட் அ டைமில் முழுசாக பண்ண முடியாது. அவருக்கு வந்து அப்போ தான் வந்து அதோட கஷ்டம் என்னன்னு புரியும். அந்த கஷ்டம் என்னன்னு புரிஞ்சதுக்கப்புறம் ஜான் வந்து ஸ்லோ டவுன் ஆகி ஜூலியன் மேண்ட்லே சொன்ன மாதிரி ஒன்றொன்னா ஒவ்வொரு டெக்னிக்காக அவர் வந்து ட்ரை பண்ணுவார். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட்.